இன்னைக்கு காலையில நான் மஞ்சள் விவசாயிகளை போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா இந்த ஈரோடு மாவட்டம்னா மஞ்சள் உலக புகழ்பெற்ற மஞ்சள். அதாவது உலக அளவில் 90 விழுக்காடு மஞ்சள் இந்தியாவில் தான் விளையுது. உலக அளவில் இந்தியாவில் மஞ்சள் விளைகின்ற மாநிலத்தில் தமிழ்நாடு 3வது இடத்துக்கு வருது. மஞ்சள் சாகுபடி செய்கின்ற கொள்முதல் செய்கின்ற மாநிலங்கள் இந்தியா 4வது இடம், தமிழ்நாடு 4வது இடம் இந்தியாவில். தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு மஞ்சள் எந்த மாவட்டத்தில் விளையுது? ஈரோடு மாவட்டம், நம்ம மாவட்டத்தில், நம்ம மண்ணில். ஏன்னா இந்த மண் அப்படிப்பட்ட மண். 80 விழுக்காடு மஞ்சள். ஆனா விலை கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 கிலோ ஒரு குவிண்டால் மஞ்சள்னா ஒரு வருஷம் 8000, 9000, 7000, சில வருஷம் 12000, 13000 கிடைக்குது. அந்த கிழங்கு மஞ்சளும் அந்த விரலி மஞ்சளும் இருக்குது. அதுல பல வகைகள் இருக்குது. அதுல இப்படி இந்த மஞ்சள் விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவங்க கோரிக்கை இப்ப என்னன்னா, புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. ஈரோடு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம். இது எவ்வளவு பெருமை, நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை இது. ஏன்னா இங்க ஈரோடு மஞ்சள் தான் 90% குர்குமின் இருக்கு. 90% இருக்கு. இந்த குர்குமின் என்பது உடம்புக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. மஞ்சள்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம சாப்பாட்டுலயும் சரி, நம்ம மருத்துவத்திலும் சரி, நம்ம உடம்புக்கு வெளியிலயும் பயன்படுத்தலாம், உள்ளுக்குள்ளும் பயன்படுத்தலாம். நம்ம குடலுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, கல்லீரல் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த மருத்துவ பிரச்சனை இருந்தாலும், ஏன் காசு நோயிலிருந்து கேன்சரை குணப்படுத்துகின்ற தன்மை உள்ளது ஈரோட்டு மஞ்சள். உங்கள் மஞ்சள், நம்மளுடைய மஞ்சள். உலக சுகாதார நிறுவனம் இதுக்கு அங்கீகாரம் கொடுத்து மஞ்சளுக்கு எவ்வளவு குணசக்தி இருக்கிறது, மருத்துவ சக்தி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு பெருமையா இருக்குது. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பெருமையா இருக்கா? அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது அவரு. உங்களுடைய உழைப்பு, விவசாயிகளுடைய உழைப்பு, இது தமிழ்நாட்டு உலக அளவில் பெருமைக்குரிய விஷயம். என்ன? புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்தது. எந்த மஞ்சள்? ஈரோட்டு மஞ்சள். ஈரோட்டு மஞ்சள். இது நான் முதலமைச்சரா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? ஓஹோன்னு கத்து, உலகம் முழுவதும் கத்துவேன். நான் இதை எடுத்து பப்ளிசிட்டி பண்ணுவேன். ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எங்க வேணா போயிட்டு, எங்க மஞ்சள் தான், எங்க மஞ்சள் வாங்க, எங்க மஞ்சள் பயன்படுத்துவீங்கன்னு. அது மட்டும் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? மஞ்சளுக்கு குறைந்தபட்சம் ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், MSP 25,000 ரூபாய் நான் கொடுப்பேன் மஞ்சளுக்கு. ஒரு குவிண்டால் 100 கிலோ மஞ்சளுக்கு குறைந்தபட்சம் ஆதரவு விலை. இப்ப நெல்லுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 2500 ரூபாய். நான் 25,000 ரூபாய் நான் கொடுப்பேன் 100 கிலோ மஞ்சளுக்கு, நான் முதலமைச்சரா இருந்தேன்னா. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவருக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கு. அதான் எனக்கு வருத்தமா இருக்குது. ஆனா நான் வசனம் பேசுவார், தந்தை பெரியார் பேரை யூஸ் பண்ணுவார், அண்ணா பேர் பயன்படுத்துவார், கலைஞர் பேர், கலைஞர் பையன்.